ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி தவ இருக்க வேண்டும் என்று சொல்லி நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் தவம் இருக்கக்கூடிய வேளையிலே என்னதாயி ஓரம் ஆண்டு தவமேரே உடைய வேணாம் ஒரு வாரமா 2 வாரமா கிடையாது மாசமா 2 மாதமா கிடையாது தாயி ஒரு வருடமாக தவம் இருந்தார் உடையவனுக்கு காணவில்லை 2 நல்ல வருடமாச்சு ஈஸ்வரன் வரவும் இல்லையே வரவில்லை 3 வருடமாக தவம் இருந்தாங்கப்பா முக்கண்ணன் பகவான் வந்தாரா வரலம்மா வந்த பாடு கிடையாது 4 வருடமாச்சு நாதன் சிவனாரும் வரவும் இல்லை வரவில்லை அப்படி இருந்து நம்பிக்கை விடலையே நம்பிக்கை தான் பெரிய விஷயம் ஆமா எப்படியாவது ஆண்டவன் நமக்கு பிள்ளை வரம் கொடுத்து விட மாட்டாரா ஆண்டவனை நம்பி தவம் இருக்கணும்னு சொன்னா அவ எத்தனை வருஷம் தவம் இருக்கா எத்தனை 12 வருஷம் காலமாக தவம் இருக்கா பாத்துக்கோ அப்படி தவம் இருந்து நம்பிக்கையை விடலையே அம்மா விடக்கூடாது ஒரு சில பேர் நினைச்சிருப்பா ஒரு 5-6 வருஷம் இருந்து பாப்பா பிள்ளை கிடைக்கல இனிமே என்னத்தை போட்டு பகவானை நோக்கி தவம் இருக்க கல்ல கட்டி கிணத்துல உள்ள உழுந்து போவா பாத்துக்கோ ஆனா அவ அப்படி செஞ்சாளா கிடையாது 12 வருஷமாக பகவானை நோக்கி தவம் இருக்கிறம்மா அப்படி அதே போலதான் பாத்துக்கோ நான் இருக்கிறாளே என் தாயி பொண்ணு உச்சினி மகாளி வடக்க பார்த்த திருமுகமாக இருக்கிறாள் அல்லவா ஆமா இவளை கும்பிட்டு என்ன கிடைக்குன்னு நினைக்க கூடாது இந்த வருஷம் இப்படி வடிச்சிருக்காளா அடுத்த வருஷம் தூக்கிடுவான்னு நினைக்கணும் நல்ல நிலைமைக்கு தூக்கி எப்ப நினைச்சு நம்பிக்கையோட கும்பிடணும் ஆமா நானும் அப்படிதான் நம்பிக்கையோட வந்திருக்கேன் என்ன நினைச்சிருக்க என்னத்தையா ஒரு 4 8 தந்தானா 4 பொண்டாட்டி 8 பிள்ளையா சொன்னா சரி கரெக்டா அடிச்சனா ஆமா அப்படி தந்தான்னு சொன்னா அதுல முத சம்சாரத்தோட அம்மாவுக்கு உச்சினி மகாளி அம்மன் கோயில மொட்டை போடலாம்னு நினைச்சேன் மாமியாளுக்கு நல்ல பிள்ளை பையன் உனக்கு போட்டா என்ன நான் ஒவ்வொரு ஊரா வில்லு பிடிக்கிறோம்மா அப்புறம் யார் பாப்பானே வீட்ல பீடி சுத்திட்டு இருப்பான் போட்டு விட்டா கலதா போட்டு உட்கார்ந்து கம்பளி மேஸ்திரி மாதிரி ஆமா சரி எல்லாரும் மொட்டையா போடுறத தெரியுமா என்ன காரணம் ஐயா மொட்டை போட்டா முடி வளந்துரும் மொட்டை போட்டா முடி வளந்துரும் ஒரு விரல காணிக்கா போடுவேன்னு சொல்லட்டுமா விரல காணிக்கா நீர் வேணுமா ஒரு கால வேணுமா காணிக்கா போடுவேன் சரி அப்ப நாகராஜன் நாகக்கண்ணி 1 வருடமா 2 வருடமா என்னதாயி 12 வருடமாக தவம் இருந்து பகவான் வரவில்லையே என்று சொல்லி அப்படி தவம் இருந்து பகவான் வரலையே அப்படி நீ எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா எப்படி அம்மா கவலைப்படுகிறா ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியேன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா அடியேன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியேன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா அப்படி சொல்லி ஈஸ்வரனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இறையலே ஈஸ்வரனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த அடியேன் செய்யும் தவம் உமக்கு தெரியவில்லையா தெரியலையா இறையிழக்கும் ஈஸ்வரனை இந்த ஏழை செய்யும் தவம் உமக்கு தெரியவில்லையா என்று ஆமையா நாகராஜன் நாகக்கண்ணி ஒரே ஒரு குழந்தைக்காக ஆண்டவனை எண்ணி 12 வருடம் தவம் இருந்து வருகிறார்கள் என்ன அவங்க அங்கேயே தவறு இருக்கட்டும் சரி நீயும் அவங்க கூட தவறு சரி நீ எனக்கு ஒரு கை சீட்டு போடுங்க நம்ம ஆடுவோம்
ஓடா அவன் இருந்துகிட்டே இருக்கா பாத்துக்கோ. ஓடா நான் இறங்கி வந்துருவேன். சரியா போச்சு. நீ அப்ப அங்கே இரு. சரி. அதாவது நாகலோகப்பட்டினத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி பெண்ணாலும் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்து வருகிறார்கள். என்ன மாதிரி ஒரு அழகான குழந்தைக்காக தவம் இருந்து வருகிறார்கள். அப்படி அவர்கள் தவம் இருக்க ஆமா ஆதிவள்ளி கைலாசத்தில் சரி பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரே ஒரு பிரச்சனை. அப்ப பார்வதி அம்மா கேக்குறா, கைலாசத்திலும் பிரச்சனை வரதான் செய்யுது. வீடான வீட்ல பிரச்சனை இருக்கணும்பா. ஒரு வீட்டுல இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும். இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும். கஷ்டமும் இருக்கணும் நஷ்டமும் இருக்கணும். அப்பதான் இன்பப்படும் போது பொண்டாட்டியோட அருமை தெரியும். கஷ்டப்படும் போது புருஷனோட அருமை தெரியும். உரப்ப தின்னாதான் இனிப்போட அருமை தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா தான். அதனால ஐயம்மா புருஷனும் பொண்டாட்டி இருந்தான்னு சொன்னா பிரச்சனை வந்தே தீரணும். சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தா சொன்னா டைவர்ஸ் ஆயே தீரணும் பாத்துக்கோ. ஒரு நாளைக்கு பொண்டாட்டில வீட்டை பாரு குப்பை அடைஞ்சு கிடக்கும். ஓ குப்பை அடைஞ்சு கிடக்கும். சரியா போச்சு. ஒழுங்கா இருந்தா ஹஸ்பண்ட் இல்லனா சஸ்பெண்ட்னு போயிட்டே இருப்பா. நல்லா இருக்குதா? சரி. அம்மா சர கட்டிட்டு பாட்டில பூரா பீரோல கட்டில போட்டுப்பா. ஆமா. பாட்டில் வாங்கி வாங்கி சாப்பிட்டு சுட்டி சுட்டி போட்டுப்பா. சரி. சரி. அப்ப பார்த்தா பார்வதா தேவியானவள் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை அழைத்து என்ன கேட்கிறா தெரியுமா? என்னம்மா கேட்கின்றா? ஆண்டவா பகவானே அம்மா முட்டு கட்டாம இருமா தான அப்படின்னு சொல்லுதா. நீ சொல்லுதா. தினந்தோறும் இப்படி என்ன விட்டு படி இழக்க போறீங்களே. சரி. கைலாசத்துல நானும் தன்னந்தனியா இருக்கிறேன். ஆமா நானும் எவ்வளவு நாள் தான் தனித்தனியா இருக்கேன். பாரில் உள்ள படி இழப்ப நாம் பார்வதியால் பார்க்க வேணும். இந்த உலகில் உள்ள படி இழப்பை உத்தமியால் நான் பார்க்க வேண்டும். நாட்டில் உள்ள படி இழப்பை நாயகி நாம் பார்க்கணும். இன்னைக்கு நானும் உங்களோட படி இழக்க வாரேன். படி இழக்க வாரேன் என்று சொல்லி பார்வதி என்ன இந்த கைலாசத்துல ஒண்ணு சக்திமயம் நீ இருக்கணும். சரி. இல்லன்னு சொன்னா சிவமயம் நான் இருக்கணும். ஆமா ஆமா ஆமா. நான் படி இழக்க போனேன்னு சொன்னா நீ இருந்தா தானே கைலாசம் வெளிச்சமா இருக்கும். ஆமா இந்த கைலாசத்துல நீயும் நானும் இல்லன்னு சொன்னா சரி வெறிச்சோடி இருக்கும். அதனால கைலாசத்துல இருமா. ஆமா இருன்னு சொல்லி அப்படின்னா பார்வதி கேட்பாளா? சரி கேட்க மாட்டல்ல, அவதான் நம்ம கூட்டாளி ஆச்சே. சரி இல்ல பகவானே நானும் வாரனே. பார்வதி பார்வதி என்ன சுவாமி பூலோகத்துக்கு படி இழக்க போறேன். சரி அங்க ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருப்பேன். இந்த பூலோகத்துல பாருங்க தாயி எப்படி எல்லாரையும் ஒரே போல படைக்கல பகவான். ஒருத்தனை பணக்காரனா படைச்சிருப்பான், ஒருத்தனை ஏழையா படைச்சிருப்பான். சரி. ஒருத்தனை இருக்கவனா படைச்சிருப்பான், ஒருத்தனை இல்லாதவனா படைச்சிருப்பான். ஆமா. ஒருத்தனை அழகா படைச்சிருப்பான், ஒருத்தனை பேரழகா படைச்சிருப்பான். ஒருத்தனை குருடியாவும் படைச்சிருப்பான். ஒருத்தனை நேரம் அது சொல்ல முடியாது. கூன் குருடன் நொண்டி சப்பானி வலியவன் எளியவன் இருக்கவன் இல்லாதவன் பணக்காரன் ஏன பிள்ளை இருக்கவன் பிள்ளை இல்லாதவன். அதுல என்னெல்லாம் படைச்சிருக்கான் பாரு. சோத்து மாடனா படைச்சிருக்கான். சோத்து மாடனா படைச்சிருக்கான் பாரு. என்ன செய்ய சோறு கண்ட இடமே சொர்க்கம் தாய் நமக்கெல்லாம். சரி பெண்ணாசை பிடிச்சவனா படைச்சிருப்பாங்க. அப்படியே தான் இருக்கும். அப்ப பார்த்தார் பகவான். ஆமோ ஆமையா பார்வதி நான் பூலோகத்துல இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா படைச்சிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா படைச்சிருப்பேன். ஆனா பார்வதி என் கூட வந்தேன்னு சொன்னா இவன் ஏன் குருடா இருக்கான், இவனுக்கு ஏன் காலி இப்படி இருக்கு, இவன் ஏன் பாப்கார்ன் இப்படி வச்சு தின்னுகிட்டே இருக்கா அப்படின்னு நீ கேப்ப. உனக்கு பதில் சொல்லுவன தவிர என்னோட படியலப்ப மறந்துடுவேன். ஆமா என்னோட படியலப்ப மறந்துடுவோம்ல. அதனால கைலாசத்துல இரு பார்வதி. இல்ல பகவானே என்ன சுவாமி நான் உங்களோட வாரேன். சரி. ஆனா என் வாயவே திறக்க மாட்டேன். ஓகே கம் ஆன் லெட்ஸ் கோ. சரி போவோம். நீ வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால்னு தான் சொல்லுவேன். ஆமா வாதத்திலும் வாதம் பெரும் வாதம்னு சொன்னா அதுதான் பிடிவாதம் தாய். எந்தனாலும் வரட்டுமே. ஆமா பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கு. ஆமா பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கு தாய். நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன எந்த பொருள் வேணும்னு கேட்காலோ இந்த மாதிரி ஒரு பச்சை மட்டையை காய வச்சு முதுகுல சுளீர் 4 போடு போட்டோம்னு சொன்னா வேணும் உங்க பொருள் வேண்டாம்னு இருந்தா பிடிவாதத்துக்கு மருந்து வேணுமா நீங்க வேணுமா வீட்டுல யூஸ் பண்ணி பாருங்க. சரி இந்த பையன் நாளைக்கு ரிமோட் கார் கேட்டு அழுதாமனு சொன்னா பச்சை மட்டையை காய வச்சுக்கோங்க. முதுகுல 2 போடு நங்குன்னு போடுங்க. போட்டா ரிமோட் காரே வேண்டாம்னு போயிடும். அப்படித்தானடா தங்கம்? சிரிப்ப பாரு. பொண்டாட்டி ஒரு மாதிரி மெலிஞ்சவளா நஞ்சவளா இருந்தா அடி வாங்குவா. அவ கொஞ்சோட ஒண்ணு போர்தா இருந்தானா மாட்டே திருப்பி கொண்டே பிடிச்சிருவா. நச்சுன்னு வச்சுக்கிட்டு. சரி அப்பதான் பார்த்தார். என்ன பார்வதி என் கூட வாரேன்னு சொல்லுதே சரிதான். சரி. ஆனா என் கூட வரும்போது எது வார்த்தையும் பேசக்கூடாது அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்க என்று சொல்லி பகவானும் பார்வதியும் படி இழக்க வேணுமே என்று சொல்லி ஆமையா படி இழக்க வேண்டும் என்று எங்கே வாரார் பாருங்க. எங்க வருகிறார் பாருங்க. ஈசனும் அந்த பார்வதா தேவியும் கைலாசம் தான் கடந்து கருணை சங்கிலி பாலம் விட்டார். பாலம் நேருக்கெல்லாம் ஒரு சுனையா இருட்டு நாட்டு கடலும் விட்டு ஏக போக பட்டேனம்மா. ராச நாடு விட்டு புகழ் பேறிய பட்டேனம்மா. படியலக்க வேணும் என்றே படியலக்க வேணும் என்றே அங்க பவுசுடனே ஏகி வாரா. படியலக்க வேணும் என்றே படியலக்க வேணும் என்றே பவுசுடனே ஏகி வாரா. பகவானும் பார்வதியும் பூலோகத்துக்கு
படி இழுக்கணும்னு சொல்லி சரி அப்படியே ரதத்துல ஏறி வாராங்க. ஆமா ரதத்துல ஏறி பகவானும் பார்வதி வரும்போது அப்ப பார்வதி அம்மா சும்மா இருந்தாளா? என்ன செய்கிறா? ஆண்டவனே ரதத்தை நிறுத்துங்கள். அங்க ஒரு அதிசயம் நடக்கிறது பாருங்க. எல்லாரும் பார்த்தவங்க எல்லாம் ஏமாந்தாங்க. பார்வதி அம்மா சொல்லுகிறா. ஓ பார்வதி அம்மா அங்க பார்க்க சொல்லுகிறா. ஆண்டவா பகவானே அங்க ரெண்டு பாம்பு ரெண்டு தவம் இருந்து கொண்டு இருக்கிறத ஏ பார்வதி அங்க வச்சு என்ன சொன்ன? என்ன சொல்லுகிறேன்? வாயவே திறக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமா சுவாமி. ஆமா இருந்தாலும் பார்வதிக்கு என்ன தெரியுமா? பார்வதி அமைதியா வரணும்னு தான் நினைச்சா பகவான் கூட. ஆமா ஆனா அவ என்ன தெரியுமா பார்க்கிறாள்? என்ன நினைக்கிறா? என்ன சொல்லுகின்ற தெரியுமா? ஆமா ஐயா பகவானே என்ன இதுவரைக்கும் உங்களை நோக்கி எத்தனையோ மானிட ஜீவன்கள் தவம் இருந்திருக்கு பார்த்திருக்கிறேன். எத்தனையோ முனிவர்கள் பகவானே பகவானேன்னு சொல்லி தவம் இருக்கும்போது பார்த்திருக்கிறேன். நானும் முதலா இந்த பாம்பு தவம் இருந்து பாக்கேன் ஐயா. பாக்குறியா? பாம்பு தவம் இருந்து நான் இந்நாள் வரை கண்டதே கிடையாது. எதற்காக தவம் இருக்கிறார்கள்? எதற்காக தவம் இருக்கிறார்கள்? ஏ பார்வதி ஐயா நாகலோகத்தை அரசு செய்யும் அதுதான் நாகராஜன் நாகக்கண்ணியும். இதுதான் நாகராஜா இதுதான் நாகக்கண்ணி. ஆமா ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார்கள். ஐயா என்ன ஒரே ஒரே ஒரு குழந்தை தானே? ஆமா ஈசன் கொஞ்சம் இறக்க வைத்து கொடுக்க கூடாது அந்த குழந்தை வரத்தை? ஏ பார்வதி என்ன குழந்தை வரும்னு சொன்னா சும்மா கொடுக்க முடியாது. முடியவே முடியாது. கத்திரிக்காவா கடையில போய் வாங்க கிடையாது. மாங்காவா தோப்புல களவாண்டு கொடுக்க அப்பவும் கலங்காதான் போது புத்தி. ஆமா வாங்கி சாப்பிட்டோம்னு கிடையாது. அதெல்லாம் கிடையாது. காரணம் தெரியும். பிள்ளை வரணும்னு சொன்னா அவங்களோட பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். ஓ பாவம் புண்ணிய கணக்க பார்த்து தான் குழந்தை வரமானது கொடுக்க முடியும். போன காலத்துல எது பாவம் செஞ்சாங்களா புண்ணியம் செஞ்சாங்களா அப்படின்னா பார்த்தா ஏ அப்பா உனக்குலாம் நிறைய கிடக்கும்பா. சரிதா. ஆமா சரி அத பார்த்தாதான் பிள்ளை வர இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். சரி அப்ப நாகராஜனுக்கு பிள்ளை வர இருக்கா இல்லையா என்று பிள்ளை வரம் இருக்கா இல்லையா பார்க்க வேணுமே என்று சொல்லி சித்திரபுத்திர நயனாரை வரவழைத்தார். ஆமா சித்திரபுத்திர நயனாரை வரவழைக்கிறாங்க. அவர்கிட்ட தான் நம்மளோட எல்லா தலையெழுத்து இருக்கு. பாவம் செஞ்சியா புண்ணியம் செஞ்சியா? ஆமா உங்க தலையெழுத்து என் தலையெழுத்து கீழ இருக்கவங்க தலையெழுத்து ராகாயன் தலையெழுத்து அவன் தலையெழுத்து அந்த மூக்காய் தலையெழுத்து ஆமா இவ தலையெழுத்து எல்லாம். அப்போ சித்திரபுத்திர நயனாரை வரவழைத்து நாகராஜனுக்கு பிள்ளை வரம் இருக்கா இல்லையான்ட்டு அப்படி பார்க்கும்போது ஏட்டின் பிரகாரம் படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாகராஜ மன்னனுடைய ஏட்டை எடுத்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது பாருங்க. நாகராஜ மன்னனுக்கு அவனுக்கு 7 தலைமுறைக்கும் 7 தலைமுறைக்கும் ஏந்தும் பிள்ளை அது கிடையாதம்மா. பார்த்தார் பகவான் சித்திரபுத்திர நயனாரோட ஏட்டு எடுத்து பார்க்கும் பொழுது நாகராஜ மன்னனுக்கு 7 தலைமுறைக்கும் அவனுக்கு ஏந்தும் பிள்ளை கிடையாது. நாகராஜனுக்கு பிள்ளை வர இல்ல. என்ன காரணம்? ஏன்னா அவன் முன்னொரு காலத்துல ஏ பார்வதி இந்த காலத்துல நாகராஜன் பாம்பா பிறந்திருக்கான். போன காலத்துல வேடவனாய் பிறந்தான். ஆமா வேடவன் சொன்னா யாரு தெரியுமா? வேட்டக்காரன். தெருவுக்கு 4 பேர் இருப்பான் பாத்துக்கோ. இந்த நாயை பத்திக்கிட்டல அவங்க பத்தியா? டாக் நாயின்னு சொல்லாத. சரி டாக பத்திட்டால பாத்துக்கோ. தூக்கிட மேல தூக்கி விடு வேலைக்கு இருக்கல அப்படின்னு சொல்லி தெருவுக்கு 4 பேர் இருப்பான் பாத்துக்கோ. அதே போல தான் இந்த நாகராஜன் வேடவனாய் பிறந்து அதே போல ஒரு வேட்டக்காரனா பிறந்து காட்டுக்கு சென்ற அணில் பிள்ளை கீரி பிள்ளை உள்ளி மானு அடேங்கப்பா மான கொண்டா பரவாயில்லதாய். சரி மானு வயித்துக்குள்ள இருந்த குட்டியும் கொண்டு போட்டு அது பிள்ளையும் கொண்டிருக்கான். ஆமோ ஆமையா இப்படி அணில் பிள்ளை கீரி பிள்ளை பிள்ளைகளை சுட்டு தின்ற காரணத்தால தான் இவனுக்கு இப்பிறப்பில் பிள்ளை கிடையாது. இப்பிறப்பில் நாகராஜனுக்கு குழந்தை வரமே கிடையாதம்மா. அப்ப பார்வதி அம்மா பார்த்தா சரி மன்னவா நாகராஜனுக்கு தானே பிள்ளை இல்ல விடுங்க. சரி நாகக்கண்ணி என்ன போல ஒரு பெண் தானே. ஏ பார்வதி என்ன பெண் தானே சாப்பிட்டா இருப்பான்னு நினைச்சியா? சரி அவ பாதகத்தை என்ன பாவம் பண்ணியிருக்கிறா தெரியுமா? நாகக்கண்ணிக்கு பிள்ளை வர இருக்கா இல்லையா சரி என்று சொல்லி சித்திரபுத்திரனார் ஏட்டை எடுத்து பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய வேளையில நாகக்கண்ணி பெண்ணானவளுக்கும் ஆமா அவளுக்கு 7 தலைமுறைக்கும் ஏந்தும் பிள்ளை கிடையாதையா. 7 தலைமுறைக்கும் ஏந்தும் பிள்ளை கிடையாதையா. அப்ப சித்திரபுத்திர நயனார் நாகக்கண்ணி ஏட்டு எடுத்து பார்க்கிறாரு. சரி நாகக்கண்ணி பெண்ணாளுக்கு 7 தலைமுறைக்கும் அவளுக்கு ஏந்தும் பிள்ளை கிடையாது. ஏந்தும் பிள்ளை கிடையாது. என்ன காரணம்? நாகக்கண்ணி இந்த காலத்துல பாம்பா பிறந்திருக்கா. சரி போன காலத்துல மருத்துவகுல பெண்ணா பிறந்தா. ஆமா மருத்துவகுல பெண்ணாக பிறந்திருக்கிறா நாகக்கண்ணி பெண். அப்படின்னா நம்ம இந்த காலத்துல டாக்டர் நர்ஸ்னு சொல்றோம்ல அது போல அந்த காலத்துல மருத்துவகுல பெண்ணாக பிறந்து மருத்துவகுல பெண்ணான்னு சொன்னா என்ன தெருவுக்கு 2 இருப்பா பாத்துக்கோ. மருத்துவகுல பெண் 2 இருப்பான்னு சொன்னா 18 வயசுலயா 85 வயசுல இருப்பா. ஆச்சி தள்ளி விட்டா நாளைக்கு போற மாதிரி இருப்பா. 85 வயசுல இருப்பா பாத்துக்கோ ஆச்சி. அவ கிட்ட போய் நின்னோம்னு சொன்னா என்ன அப்படின்னு போய் நின்னோம்னு சொன்னா வாந்தி எடுத்தோம்னா
ஏம்மா நீ அம்மாவை போற, உன் புருஷன் அப்பாவை போறான். பக்கத்து வீட்டுக்காரனா நீ அம்மாவை போற தாய். அதுக்கடுத்து ஒரு 8ஆம் மாசத்துல போய் நின்னோம்னு சொன்னா, எம்மா உனக்கு தலைப்பிள்ளை பொம்பளை பிள்ளை. சரிம்மா. அதே இதை கை பிடிச்சு பார்த்தோம்னு சொன்னா தலைப்பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு கரெக்டா சொல்லிடுவா பாத்துக்கோ. ஆமா. இப்போ 8ஆவது மாசத்துல கரெக்டா சொல்லியிருக்கா. ஆனா இப்போ ஸ்கேன் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேனுங்க அந்த ஸ்கேன் எடுத்த அப்புறம் தான் சொல்லுவா. பெட்டு ஸ்கேனுங்க அந்த ஸ்கேனுங்க அந்த ஸ்கேனுங்க எல்லா ஸ்கேன் எடுத்தாலும் உள்ள இருக்க பிள்ளை என்ன பிள்ளைன்னு சொல்ல மாட்டேங்க. கடைசியில ஒண்ணு வார்த்தை சொல்ல தாயி, கருப்பப்பாய் ரொம்ப வீக்கா இருக்கு, பிள்ளை அங்க எங்க லாந்த விடாதீங்க. பொண்டாட்டி ஒரு முட்டையை கூட தூக்க கூடாதுமா, ஒரு முட்டையை கூட தூக்க கூடாது அப்படின்றாங்க. சரியா அவ யாருனே கறி வலிச்சவா. அவ என்ன தெரியுமா தாயி, என்ன ஒரு பில்டிங் தான் போட்டுருப்பாரு. ஓ ஆஸ்பத்திரியில சேர்க்கும்போது ஒரு பில்டிங் தான் இருக்கும். ஆமா, நம்ம பிள்ளை ரிலீஸ் ஆகி வெளியே கொண்டு வரும்போது 4 பில்டிங் ஆயிரும். அடே அப்ப 4 பில்டிங் ஆயிருது. 4 மாடி ஆயிரும். என்ன செய்ய, நீங்க கொண்டு போய் போட அங்கதானே போட வேண்டியிருக்கு. மட்டுமா போடுதா? என்ன செய்ய, எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஆமா எல்லாருமே கொண்டு போய் கொடுக்காங்க. அது ஒண்ணியா கருப்பப்பாய் வீக்கா இருக்குன்னு சொல்லிருந்தேன் பாத்துக்கோ. இவனு என்ன செய்யுதான், அந்த சத்து மாத்திரை இந்த சத்து மாத்திரை அந்த சத்து மாத்திரை இந்த சத்து மாத்திரை எல்லா சத்து மாத்திரையும் வாங்கி கொண்டு கொடுக்கான். மாசம் கொடுப்பான்னு பார்த்தா வாரமா பிள்ளை நல்லா இருக்கட்டும், வயிற்றுல இருந்து பிறக்கக்கூடிய பிள்ளையும் நல்லா ஆரோக்கியமா பிறக்கட்டும்னு எல்லா சத்து மாத்திரை சத்து டானிக் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கான். 100 ரூபாய்க்கு ஆப்பிள் பழம் வாங்கி கொடுக்க மாட்டா, 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுக்க. ஓ 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுக்கான். ஐயா நான் பிறக்கும்போது 2002 4.25 கிலோ 4.25 கிலோ இருந்தேன் பாத்துக்கோ. ஆஸ்பத்திரி ஆச்சரியப்பட்டுச்சு, நான் பிறக்கும்போது 4.25 கிலோ இருந்தேன் பாத்துக்கோ. இப்ப பிறக்கக்கூடிய பிள்ளை எத்தனை கிலோல பிறகு? 150 கிராம். 150 கிராம் பெரிய விஷயம். 250 கிராம். அது என்ன காரணம்னு கேட்கணும். இவன் சத்துமானத்துல சத்துட்டானிக்கு எல்லாத்தையும் பிள்ளைக்கு கொண்டு போய் வாங்கி போடுறான். அவ பாட்டு மொங்காமனு எல்லாம் சாப்பிடுதா. சாப்பிட்டு முடிச்சு எடுத்து டெலிவரி டேட் அன்னைக்கு போய் பார்த்தோம்னு சொன்னா பிள்ளை வெறும் 150 கிராம்ல இருக்கு. இவன் ஆச்சரியப்படுதான். நான் உனக்கு கெட்டி கொண்டு வந்து இந்த பெட்ல படுக்க போட்டேன்னு அவளை எங்கன்னு கேட்கான். அவளை பக்கத்து பெட்ல இருக்கா. அவளை திராசுல வச்சு அளந்து பார்க்கும்போது கல்யாணம் முடிக்கும் போது 50 கிலோல இருந்தா, பாதகத்தி பிரசவத்துக்கு அடுத்து எத்தனை கிலோல இருக்கா? 75 கிலோல இருக்கா. சத்து பூரா அவளுக்கு இருக்கு. பிள்ளை வெறும் 150 கிராம்ல பிறந்திருக்கு. இப்படிதான் எலும்பு தோலமா இருக்கு பாத்துக்கோ. என்ன செய்ய.